வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மனிதர்களிடம் நிலவக்கூடிய பல்வேறு குணாதிசயங்கள், சமூகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள், இதை பற்றியெல்லாம் நாம் பேசி வருகிறோம். சில சமயம் யாரும் பேசா பொருள்களையும் நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில்தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே நாம் முன்வைக்கக்கூடிய புதிய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்கிற ஆவலோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அதாவது ப்ராடஜி என்று சொல்லக்கூடிய, அதாவது அதீதமான அறிவாற்றல் மிக்க குழந்தைகள் தொடர்பான ஒரு விஷயம். அதீதமான அந்த அறிவாற்றல் உள்ள அந்த ப்ராடஜி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை பற்றி அல்ல, அவர்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி. இது பற்றி சில முக்கியமான ஆய்வுகள் கூட வெளிவந்திருக்கின்றன. அதாவது ஒரு குழந்தை அது சராசரியான ஐக்யூ லெவலை விட ஒரு திறன் வாய்ந்த குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை எப்படி கையாள்வது என்பது இன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 2 விதமான முக்கியமான பிரச்சனைகள் இதில் இருக்கின்றன என்று ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. முதலாவதாக, அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து ஒரு அதீதமான திறன் வாய்ந்ததாக இருந்தால் அந்த துறை சார்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு வழிகாட்டுதலையும் அந்த துறையில் அந்த குழந்தை சாதிப்பதற்கான வாய்ப்பும் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைத்து விடுவதில்லை. மாறாக சராசரியான வழக்கமான படிப்பு, கல்வி அல்லது அது சார்ந்த நிர்பந்தங்கள், பரீட்சை, மார்க் அல்லது ரொட்டீன் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்குள் அந்த குழந்தைகள் அழுத்தப்படுகிறார்கள். இது அவர்களுடைய திறன்களை மழுங்கடிப்பது மட்டுமல்ல, அவர்களை பல்வேறு விதமான உளவியல் சிக்கல்களுக்கு ஆளாக்குகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒரு குழந்தைக்கு விளையாட்டில் அதீதமான ஈடுபாடு இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு மூளை சார்ந்த விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் இருக்கலாம். இன்னொரு குழந்தைக்கு இசையில், இன்னொரு குழந்தைக்கு வேறு கிரியேட்டிவான அந்த படைப்பாற்றலில். அவர்களை வழக்கமான சராசரியான சில நிர்பந்தங்களிலிருந்து விடுவித்து அவர்களை சிறப்பு குழந்தைகளாக வளர்வதற்கு அனுமதித்தால்தான் அவர்களுடைய திறன் என்பது முழுமையாக வெளிப்படும். ஆனால் சில குழந்தைகளுக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, பல குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. இப்போ உதாரணமாக சச்சின் டெண்டுல்கர் மிக இளம் வயதில் அவர் திறன்மிக்க வீரராக இருந்தார். அவர் பள்ளி இறுதி வகுப்பை கூட முடிக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் அவர் கிரிக்கெட் விளையாட வந்து விடுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய குடும்ப சூழல் பின்புலம் காரணமாக அவருக்கு அது எந்த தடையையும் ஏற்படுத்தவில்லை. இந்த வாய்ப்புகள் பரவலாக குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். அதாவது சிறப்பு திறன் வாய்ந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். இதில் இன்னொன்று, ஒரு குழந்தை ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமான அல்லது ஏதாவது ஒரு துறை சார்ந்து இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது பயங்கரமாக இருக்கிறது. ஒரு நாளில் அவர்களை உலகப் புகழ் பெற வைத்து விட வேண்டும் என்கிற ஆசையும், அதற்காக இடையறாது அவர்களிடம் அதற்கான நிர்பந்தத்தை உருவாக்கி கொண்டிருப்பதும் பல பெற்றோர்களிடமும் காண முடிகிறது. அதாவது ஓவர் எக்ஸ்போஸ் என்று சொல்வார்கள். அவர்களை ஒரு காட்சி பொருளாக மாற்றுகிற அல்லது தொடர்ந்து அது சம்பந்தமான ஒரு விஷயங்களுக்குள் அவர்களை தொடர்ந்து நிர்பந்திக்கிற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் என்பவர்கள் அவர்கள் எத்தகைய திறன் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் குழந்தைகளும் கூட என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் அப்படி புரிந்து கொள்ளப்படுவதில்லை. மாறாக அவர்கள் மீது கொடுக்கப்படுகிற அந்த இடையறாத நிர்பந்தங்கள் என்பது அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை இழந்து போகச் செய்கிறது. தாங்கள் எந்த துறையில் ஆர்வமாக வந்தார்களோ அந்த துறையின் மீது அக்கறையற்று போகச் செய்கிறது. அதாவது நீங்கள் ஒரு ஐக்யூ லெவல் குறைவாக இருக்கிற குழந்தைகளை கையாள்வதை விட ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை கையாள்வது இன்னும் சவாலானது. இதை பற்றிய பல்வேறு விதமான உளவியல் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் அந்த குழந்தைகளை குழந்தைகளாகவும் நாம் நடத்த வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் அரசு சார்பில் விழுப்புரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் உரையாற்றிய ஆய்வாளர் பழ அதியமான் இடஒதுக்கீடு என்னும் சொல்லை விட இடப்பங்கீடு என்னும் சொல் பொருத்தமாக இருப்பதாக சொன்னார். 100க்கு 100 அது சரி என்றுதான் படுகிறது. இடஒதுக்கீடு என்று சொன்னால் ஏதோ மற்றவர்களுக்கு உரியதை இவர்களுக்காக ஒதுக்கி விடுவதைப் போல தோன்றும். எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் பங்கு இருக்கிறது.
அவர்களுக்கு உரிய பங்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மறுக்கப்பட்ட பங்கு மறுபடியும் கொடுக்கப்படுகிறது என்பதனால் எந்தெந்த இடம் யார் யாருக்கு என்று பங்கீடு செய்வது, யார் சமூகத்தில் கூடுதலாக அழுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு சற்று முன் இடத்தை ஒதுக்குவது என்பதுதான் அது. ஆகையினாலே அந்த இட பங்கீடு என்கிற சொல் பொருத்தமாக இருக்கிறது. இந்த இடப்பங்கீடு தமிழ்நாட்டின் வரலாற்றில் எப்போது தொடங்கிற்று என்றால் இந்த நாள் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. செப்டம்பர் 13. செப்டம்பர் 13 தான் முதலாக தமிழ்நாட்டில் இந்த இடப்பங்கீட்டுக்கான ஆணை வெளியாயிற்று. அது 1928ஆவது ஆண்டு. நீதி கட்சியின் ஆட்சி தொடங்கி பானகல் அரசர் முதல் அமைச்சராக இருக்கிற போதே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதிகாரிகளும் பிறரும் அதனை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அது தள்ளிப்போய் 1928 செப்டம்பர் 13ஆம் நாள் முத்தையா முதலியார் அவர்கள் அமைச்சராக இருக்கிற போதுதான் இந்த ஆணை வெளியாயிற்று. இடப்பங்கீடு என்பது எந்த வகையில் இன்னொரு முறையிலும் அது பொருத்தமாக இருக்கிறது என்றால், அன்றைக்கு எப்படி ஒதுக்கப்பட்டது? அது இவர்களுக்கு மட்டும் என்று எதுவும் ஒதுக்கப்படவில்லை. 100 இடங்களும் யார் யாருக்கு எவ்வளவு என்று பங்கிட்டு சொல்லப்பட்டது. எல்லோருக்கும் உண்டு. அவர்கள் உயர்ந்த சாதியினர் என்று சொல்லிக் கொள்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது பட்டியலின மக்களாக இருக்கலாம், பிற்பட்டவர்களாக இருக்கலாம். எல்லோருக்குமே இத்தனை இடம் என்று பங்கீடு செய்யப்பட்டது தான் அந்த முதல் ஆணை. அதற்கு பிறகு பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. இன்றைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இந்த இடப்பங்கீட்டு முறை மிகச் சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்திற்குள்ளும் கூடுதலாக ஒடுக்கப்படுகிறவர்கள், கூடுதலாக பாதிக்கப்படுகிறவர்களுக்கு உள் ஒதுக்கீடு முறையும் வழங்கப்படுகிறது. அதுவும் இன்று வரையிலே நடைமுறையிலே இருக்கிறது. பிற மாநிலங்களில் உருவாக்கப்பட்ட உள் ஒதுக்கீடு என்பது நீதிமன்றங்களால் மறுக்கப்பட்ட போதும் தமிழ்நாட்டில் ஏற்கப்பட்டிருக்கிறது. காரணம், இது வெறும் உள் ஒதுக்கீடு அல்லது உள் பங்கீடு அல்ல, இது ஒரு முன் உரிமை பங்கீடு, ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் என்பது தான் தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உள் பங்கீடு என்றால் அவர்களுக்கு மட்டும்தான், இல்லையானால் அந்த இடம் காலியாக இருக்கும். அப்படி அல்ல. இந்த ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் என்பதில் இந்த இடம் இப்படி ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உரியது, அவர்களிலிருந்து ஆள் இல்லாத போது அடுத்தவர்களுக்கும் கூட அந்த இடம் கிடைக்கும் என்பதால் இது எந்த விதத்திலும் ஜனநாயகத்திற்கு எதிரானதில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இன்னொரு விதத்தில் பார்த்தால் இது சமூக நீதியை நோக்கி செல்லும் பாதையில் ஒரு முதல் படி, முக்கியமான படி என்று குறிப்பிடலாம். காரணம், இப்படி ஒரு சம பங்கீடு வழங்கப்படுகிற போதுதான் ஒரு சமூகத்திற்கு சமத்துவம் வருவதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெறும். இதன் மூலமாக மட்டுமே சமத்துவம் வந்துவிடுகிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் சமத்துவத்திற்கான பல பாதைகளில் இது ஒன்று. இது சற்று முதன்மையான பாதை என்று கூட சொல்லலாம். காலகாலத்திற்கும் எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் கல்வியில், வேலைவாய்ப்பில், அரசியலில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த 3 தடங்களிலும் அவர்களுக்கு உரிய பங்கு மறுக்கப்படாமல் அளிப்பது என்பதுதான் இந்த இடப்பங்கீடு. அதனால்தான் மறைந்த பிரதமர் VP சிங் அவர்கள் கூட இந்தியாவிற்கு தமிழ்நாடு தான் சமூக நீதிக்கான தலைநகரமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய GDP, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-08 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு.
7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகை என்ன 32.4லேருந்து 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருட்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருட்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம்? எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 21,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார் உங்கள் மதிப்பு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. இன்னும் நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலை நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க, ஆனால் இப்போ பணம் போடுற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பது தான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள்
தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டிங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இந்த நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மனத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க, என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.